ஏன் இந்த கண்ணீர்? எதற்காக இந்த துயரம்? தடையற்ற மேகம் போல் தத்துவ மழை பொழிவாயே, இப்போது எங்கே போயிட்டு உன் தத்துவ ஞானமும் தர்க்க திறமையும்? சுமந்திரா, முன்பெல்லாம் நீ இந்த உலகத்தை பற்றி சொல்வாயே, அதே உலகத்தை பற்றி இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன். மதியில்லா மூர்க்கருக்கோர் மகிமை இல்லை, பாசமில்லா புஷ்பத்தை மதிப்பாரில்லை, நிதியில்லா ஏழைக்கோர் சுகமுமில்லை. நீதியில்லா வேந்தனுக்கு ஓர் உயர்வுமில்லை, நதியில்லா ஊருக்கோரழகுமில்லை. நாரியர் சொல் கேட்பவர்க்கு ஞானமில்லை, சதி செய்யும் சண்டாளருக்கோர் சத்தியமில்லை. நண்பனே, எல் விதி செயலை தடுப்பாரில்லை. நண்பனே, எல் விதி செயலை தடுப்பாரில்லை. வீணில் வருந்தியல் நபயல், வீணில் வருந்தியல் நபயல், விதியின் விளைவை நிறைந்து நொந்து. வீணில் வருந்தியல் நபயல், விதியின் விளைவை நிறைந்து நொந்து. வீணில் வருந்தியல் நபயல். ஆவதும் எதுவும் அழிவதும் யாவும் அவன் செயலே, ஆவதும் எதுவும் அழிவதும் யாவும் அவன் செயலே. அவனியில் வீணில் வருந்தியல் நபயல். இல்லை, விதியின் பெயரால் நடக்கும் விபரீதங்களை நினைத்து வருந்த நான் இங்கு வரவில்லை. மனதாலும் மற்ற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காத தங்களுக்கா இந்த தண்டனை? சொல்லுங்கள் இளவரசே, உங்கள் உயிர் தோழன் என்னிடம் கூடவா நடந்த உண்மையை மறைக்க வேண்டும்? சுமந்திரா, என்னிடம் ஒன்றும் கேட்காதே. நான் எதையும் சொல்லும் நிலையில் இல்லை. அப்படியானால் நான் நினைத்ததே சரி. இதற்கெல்லாம் காரணம் விதி அல்ல, மதி தடுமாறிய சித்ராங்கி தேவியின் சதியாகத்தான் இருக்க வேண்டும். சுமந்திரா, என்னை பற்றி மறுமுறை ஒன்றும் சொல்லாதே. என் அன்னையும் சிற்றன்னையும் எனக்கு ஒன்றுதான். நீ போய்விடு. மகாராஜா, உயிர் கொடுத்து உயிர் வாங்க நான் என்ன தவறு செய்தேன்? ஒன்று மரியாத பேதையின் கௌரவத்தை சூறையாடிய கல்நெஞ்சனை உன் மகன் என்று அழைக்காதே. நம்மை நம்பி வந்த ராஜகுமாரிடம் நாணயம் தவிர நடந்து கொண்டு அவனை தண்டிப்பதே ராஜதர்மம். சந்தேகிக்காதீர்கள். என் மகன் கெட்டவன் என்றால் கங்கை வற்றிவிடும், கடல் பற்றி எரிந்துவிடும், இமயம் வெடித்துவிடும், இவ்வுலகமே அழிந்திடும் மகாராஜா. நானும் அப்படித்தான் நம்பியிருந்தேன். நம்பிக்கையை நாசமாக்கி விட்டான். மனிதன் மிருகமானால் மரணம் மறுபிறப்பு கொடுத்துவிடும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். தேவி செய்த தண்டனையை மீட்டுக் கொள்ளுங்கள். என் ஒரே செல்வத்தை உங்கள் அவசர முடிவால் நாசம் செய்து விடாதீர்கள். தவம் இருந்து பெற்ற என் தனையனை அநியாயத்துக்கு பலியிட்டு விடாதீர்கள். நமது குலவிளக்கை அழைத்து விடாதீர்கள். என் ஜீவனை போட்டு விடாதீர்கள். உங்கள் அவசர புத்தியால் எல்லாம் அழிந்திடும் மகாராஜா. அதன் பிறகு 1000 முறை அழுதாலும் போன உயிரை பெற முடியுமா? யோசித்து பாருங்கள், நன்றாக யோசித்து பாருங்கள். யோசித்தே இந்த முடிவுக்கு வந்தேன். நான் இவ்வளவு கதறி உங்களுக்கு மனம் இறங்கவில்லை. இந்த ஏழையின் கூக்குரல் அவ்வளவு அலட்சியமாகிவிட நான் செய்த அபராதம் என்ன அரசு? ரத்னாங்கி, நீதிமன்றத்தில் உறவு முறைகளை பற்றி பேசுவதில் பயனில்லை. சாரங்கதரன் ஒரு ராஜதுரோகி, கொடிய குற்றவாளி. என் மகன் செய்தது அவ்வளவு பெரிய குற்றம் என்றால் ராஜசபையில் எல்லோருக்கும் முன்னிலையில் குற்றத்தை விசாரணை செய்திருக்கலாமே மகாராஜா. நடக்காத ஒன்று, நிரூபிக்காத குற்றத்துக்கு பயங்கரமான தண்டனை எதற்காக அரசு? என் மைந்தனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க இதோ பரதவிக்கும் பாவியாக நிற்கும் இந்த ஏழை தாயை
முத்தன். தமிழ் பாடி என்னையும் தேடி வந்திட கண்டேனே. தன்னை மறந்தாடும் என் மனம் நாடும் சந்திரனே. வண்ணத்தமிழ் பாடி என்னையும் தேடி வந்திட கண்டேனே. தமிழ் பாடி என்னையும் தேடி வந்திட கண்டேனே. வீரர்களே, பெருங்குடி தர்மந்தர்களே, இந்த நாட்டியத்தை போ நமது நாட்டு வாழ்வும் சிறக்க வேண்டும். நாம் தீட்டியுள்ள திட்டங்களை செயலில் காட்டி இறுதி வைக்கி நிலைநாட்ட வேண்டும். இதற்கெல்லாம் நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன். ஆமா ஆமா, பாதியில கை விட்டுறாதீங்க. பரிபூர்ணமா உங்களைத்தான் நம்பி இருக்காரு. மகனுக்காக பார்த்த மங்கையை மகாராஜா அடைய பார்க்கிறார். அந்த மகாராஜாவை நீங்க நம்புறீங்களா? இல்லையா? யாருமே பேசாம இருக்கீங்க. தலை ஆட்டுங்க. அட இல்லன்னு சொல்லி சொல்லுங்க ஐயா. இல்ல. இளவரசனும் இந்நாட்டு சேனாதிபதியுமான சாரங்கதரன் ஒரு உதவாக்கரையாக கண்ட பெண்களோடு கள்ள நட்பு கொண்டு கடைசியாக கவியின் மகளை காதலித்து இப்போது கடுங்காவலில் இருக்கிறார். இந்த மனுஷன் நாளைக்கு மகாராஜா வந்தா நம்ம நாட்டுல மழை பெய்யுமா, காத்தடிக்குமா, இல்ல சோறு தான் கிடைக்குமா? சொல்லுங்க ஐயா. கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அதனால இப்ப இருக்கிறதுக்குள்ள நல்ல மனுஷரான எங்க எஜமான எல்லாரும் நம்பி இருக்கோம் இல்லையா? எங்க எல்லாரும் மனசார ஒரு தரம் சொல்லுங்க, வருங்கால மகாராஜா வாழ்க. எஜமா அவ்வளவுதான். இனிமே நீங்க தான் மகாராஜா. மகிழ்ச்சி. தோழர்களே, எட்டி மரமாயிருந்த என் மனதை கட்டித்தேன் ஆக்கி விட்டீர்கள். அரச குடும்பம் அழிந்த பின், நான் இந்நாட்டின் அரசியலை ஏற்ற பின் உங்களை எல்லாம் தகுந்த முறையில் கௌரவிப்பேன், உரிய பதவியில் அமர்த்துவேன். ஆமா ஆமா, நிஜமா உங்களை கையை விட மாட்டார். சென்று பாருங்க. போயிட்டாங்க. அன்னைக்கு என் கையில சக்தி இருந்தது, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு மட்டும் என்ன, என்னைக்குமே அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கதான் செய்யும், இருக்கும். ஆமா ஆமா, அது சரி. இப்போ உனக்கு முதல்ல என்ன செய்யணும் அதை சொல்லு. ஒண்ணும் இல்ல மாதகி, ராஜா கிட்ட வந்து அவர் கூனை நுக்கணும், அவ்வளவுதானே? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத, ஆபத்து. இந்த பாரு, உங்க மகாராணியை அழைச்சுக்கிட்டு வந்து எங்க மகாராஜா கிட்ட உண்மையை சொல்லி எங்க இளவரசரை விடுதலை செய்யணும். இளவரசரை காப்பாத்தணும். ஆமா, அவ்வளவுதானே? ஆமா. சரி, அப்போ நீ எனக்கு என்ன தர்ற? என்னுடைய உயிரை தர்றேன். சத்தியமா உனக்கு நான் இன்னையில இருந்து அடிமை. கண்ணே, மகாராஜா கிட்ட சொன்ன உடனே என்ன தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அரசாங்க விருந்தாளியா நாங்க இருப்போம். ஐயா ஜம்முன்னு உன் கூடவே இருப்பேன். நீ தேன் கூடு, நான் தேனி. போச்சுடா. இந்த பாரு, அரச குடும்பத்துக்கு செய்யற உபகாரமும் ஆத்துல கரைக்கிற பெருங்காயமும் ஒண்ணு. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத மாதவி. எங்க இளவரசர் தங்கமானவர், அரச குடும்பத்திலே தப்பி பிறந்தவர், மனித குல மாணிக்கம். இந்த பாரு, அவர் அரசருங்கிறதையே அப்பால தூக்கி எறிவோம். அவர் சாதாரண மனுஷங்கிற நினைச்சுக்கிட்டு உதவி செய்வோமே. வா, செய்வோம். சரி, என்ன வர மாதவி, நிச்சயம் வருவியா? பத்தியா, உன்ன போலவே என்னைய நினைச்சிட்டிய. இந்த பாரு, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன் தெரியுமா? அப்படியாவது பாத்தியா, மறுபடியும் அந்த பல்லவி.
இந்த பாரு, இந்த மாதவி சொன்னா ஒரு சொல், ஒரே சொல், உடனே செயல். உன்னை போல பேரளவுல மட்டும் இல்ல. நான் வர்றேன். ஒரு சொல். ஓ, நீங்களா? வாங்க வாங்க. என்ன இது? சித்ராங்கியின் தோழி உன்னிடம் என்ன சொல்லிவிட்டு போகிறாள்? ஐயோ, தப்பா ஒண்ணு சொல்லிங்க. நடந்த உண்மையெல்லாம் சொல்லி இளவரசரை காப்பாத்துறேன்ட்டு போறாங்க. நடந்த உண்மை? ஆமாங்க. என்ன நடந்தது? அதாங்க அன்னைக்கு வாசனை தடவன புறாவை கொடுத்து பந்தயத்துல விட சொல்ல நம்ம விட்டோம். நம்ம இளவரசர் புறாவையும் சேர்த்து சித்ராங்கம்மா மாளிகைக்கு அழைச்சிட்டு போயிட்டு நான் போய் புறாவை கொடுங்கன்னு கேட்டேன். சித்ராங்கம்மா உங்ககிட்ட கொடுக்க முடியாது, உங்க இளவரசரை நேர்ல வர சொன்னாங்க. நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், இவர் புறப்பட்டு ஓடினாரே. இதையெல்லாம் ஏன் முன்பே என்னிடம் சொல்லவில்லை? இப்படி எல்லாம் வரும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி வா. மகாராஜா, ஆபத்து ஆபத்து! என்ன? சாரங்கதரனுக்கு விதித்த தண்டனையை நிறைவேற்றாமல் விட்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆபத்து அதிகமாகிக் கொண்டே போகும். நாட்டு மக்கள் புரட்சிக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். ஆகவே தண்டனையை இப்பொழுதே இக்கணமே நிறைவேற்றுங்கள். இல்லாவிட்டால் தங்கள் கௌரவம், கண்ணியம், கனவு எல்லாமே நாசமாய். அப்படியா? அமைச்சரே, தாமதிக்க வேண்டாம். தண்டனை இப்பொழுதே நிறைவேறட்டும். உத்தரவு. நீதிக்காக அருமை மகனை தண்டித்தான் நரேந்திரன் என்ற புகழ் என்றும் வாழட்டும். ஆஹா, நாட்டின் நலனுக்காக தனது ஒரே மைந்தனை தியாகம் செய்ய துணிந்த தாங்கள் அல்லவோ தர்மராஜா. அந்த உத்தரவை தங்கள் கையாலேயே எழுதி கொடுத்து விட்டால். என்ன இளவரசே, எழில்மிகு மாளிகையில் கனகமணி கட்டிலே கண்ணுறங்கும் தங்களுக்காய் இந்த நிலை. இதை காணவே என் மனம் வருந்துகிறது. என்னால் எதையுமே நம்ப முடியவில்லை. அரசர் ஆணையிட்டதும், திருமணம் தடைபட்டதும், தாங்கள் இந்த சிறையில் அடைபட்டதும். நீர் இப்படி பேசுவதும் ஒரு நாடகம்தான். காலம் என்னும் மேடையிலே காட்டப்படும் வாழ்க்கை என்ற கதை. நாம் இருவரும் அதிலே நடிகர்கள். மகாதேவரே, சதி செய்யும் மதியற்றவனாக ஒருவன், மானத்தை காப்பாற்ற போராடும் மனிதனாக மற்றொருவன். இல்லை இல்லை, தன்மானத்தை சிற்றன்னை மாளிகையிலே வித்தவனாக மற்றொருவன். மகாதேவரே, ஏன் இந்த ஆத்திரம்? இது நீங்களே தேடிக்கொண்ட முடிவு. அன்று என்னை வெறுத்து பேசியதற்கு கிடைத்த வெகுமதி இந்த சிறைவாசம். இது மட்டுமல்ல, மன்னனிட்ட கட்டளை தான் பெற்ற மைந்தனுக்கு தந்திருக்கும் விடுதலை. விடுதலை? ஆமாம், விடுதலை. இந்த உலகத்தை விட்டே மறையும் விடுதலை. மரணம் சாதாரண மரணம் அல்ல. உமது அங்கங்களை துண்டித்த பின் அடைய போகும் கோர மரணம். உம்மை பெற்றவரும் மற்றவரும் பார்த்து பரிகசிக்கும் பரிதாப மரணம். மகாதேவரே, சாவை கண்டு பயப்படுபவன் அல்ல சாரங்கன். மரணம்தான் சோதனையின் எல்லை என்றால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். ஆனால் என் தாய் வெற்றி பரம்பரையின் வீர தெய்வம். அவர்களை கடைசியாக ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டும். நடந்த உண்மைகளை முற்றிலும் அறிந்த மகாராணியிடம் அழைத்து ஆணையிட்டிருக்கிறார். யாரங்கே? அம்மா, அம்மா, அம்மா. ஏன் இங்கு வந்தாய்? ஏன் வந்தேனா? அம்மா, எல்லையற்ற பெருவெளியில் ஒன்று சேருமுன் இனி என்றுமே காண முடியாத என் அன்னையின் திருவுருவை காணலாம் என்று வந்தேன். உன் அன்னையை காணவா? பெருமையும் புகழும் குன்றாத அன்னை என்று உன்னால் தலை குனிந்து தவிப்பதை காணவா? நன்றாக பார். அவமான சின்னமான உன்னை பெற்றவள் படும் வேதனையை பார். அம்மா, உங்கள் சாரங்கனையா இப்படி சொல்லுகிறீர்கள்? மானத்தையே உயிரினும் பெரிதன மதித்தவர்கள் மரபிலே உதித்த உங்கள் மகனா அவமான சின்னம்? இல்லை, என் மகன் மிகவும் நல்லவன். கீர்த்தியும் கௌரவமும் குன்றாதவன் என் மகன். தன் மானத்தை காக்க இந்த தரணியை எதிர்த்தாலும் தலை வணங்காது சித்த வீரன் என் மகன்.
அவன் சிறந்து விட்டான். நீ என் மகனை, நீ என் மகனே அம்மா, போதும் அம்மா, போதும். அலங்காரத்தை அள்ளி தெளிக்க வேண்டாம். உங்கள் சுடு சொற்களால் என்னை சுட்டரித்து சாம்பலாக்க வேண்டாம். அதைவிட என்னை உயிரோடு புதைத்து விடுங்கள் அம்மா, புதைத்து விடுங்கள். அப்பாசை உணர்ச்சிகளுக்கு அறிவிழந்து அன்று வெறுத்தவளை தேடிச் சென்றவனை அழைத்து விடுவதே நல்லது. வாசுபடிந்த மனத்தோடு சிற்றன்னை மாளிகைக்கு சென்று மற்றவரிடம் சொல்லவும் முடியாத கொடுமையை செய்தவனை கொண்டு விடுவதே நல்லது. ஐயோ அம்மா, உங்கள் கனவிலும் தோன்றாத கருத்துக்களை எப்படி அம்மா சொல்ல துணிந்தீர்கள்? என்னை பெற்ற அன்னையும் எனது சிற்றன்னையும் என் இரு கண்கள் அல்லவா அம்மா? கள்ளம் கபடமற்ற உங்கள் மகன் எவருக்கும் எள்ளளவு தீமையும் எண்ணாத உங்கள் மைந்தன் இந்த கொடுமையை செய்வானா அம்மா? உங்கள் அன்பின் அழைப்பிலே வளர்ந்த நான் இந்த தீமையை செய்த நீச்சன் என்று நீங்களும் நம்பிவிட்டீர்களா அம்மா? இல்லை அம்மா, இல்லை. நான் நிரபராதி, குற்றமற்றவன். என்னை நம்புங்கள் தாயே, என்னை நம்புங்கள். சாரங்கா, நீ சொல்வது நிஜம்தானா? நான் பெற்ற செல்வம் நிரபராதியா? பிறகு ஏனப்பா நீ அதை நிரூபிக்கவில்லை? மாவேந்தர் மரபின் மானத்தை காக்க எந்த தவறை உங்கள் சாரங்கன் செய்ய மாட்டான் என்று நினைத்தீர்களோ அந்த சாரங்கனின் வம்ச கௌரவத்தை காக்க என் உயிரையே பணயமாக வைத்தேன் அம்மா. அம்மா, சிற்றன்னையின் மான அவமானம் நம்முடையதல்லவா? கண்ணே, சாரங்கா, இந்த அனைத்துக்கு காரணம் சித்ராங்கியா? அம்மா, அப்படி சொல்லாதீர்கள். அவர்களை ஒன்றும் சொல்லாதீர்கள் அம்மா. மாசு மறுவற்ற மெம்மலரை நாசப்படுத்தியது விதியின் கையிலே சிக்கிய வீரர்கள் குற்றம். சிற்றன்னை மீது பழி சுமத்துவது பாவம் அம்மா, பாவம். கண்ணே, சாரங்கா! அம்மா, அம்மா, அழாதீர்கள் அம்மா, அழாதீர்கள். அழியாத வீண்பழி ஏற்ற நான் நிரபராதி என்று நீங்கள் அறிந்தால் போதும். நீதிக்கு புறம்பாக உங்கள் மகன் நினைவிழந்தும் போக மாட்டான் என்று நிரூபிக்கவே நான் இங்கு வந்தேன். இந்த உண்மை உங்கள் உள்ளத்தோடு உறைந்து போகட்டும். நான் வருகிறேன். எனக்கு கடைசி ஆசி வழங்குங்கள் அம்மா. கண்ணே, என் செல்வமே, உன்னை வாழ் மீதும் தோல் மீதும் எடுத்து வளர்த்த கைகளா உனக்கு கடைசி ஆசி வழங்க வேண்டும். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என் மாணிக்கமே, உன்னை தவறாக எண்ணிய உன் அன்னையை மன்னிப்பாய். அம்மா, மறந்தும் மறுமுறை அப்படி சொல்லாதீர்கள், அப்படி சொல்லாதீர்கள். நிழலை நிஜம் என்று நம்பியவர் அளித்த நீதியின் சமாதிக்கு போகிறேன். நான் வருகிறேன் அம்மா. என்னை மறந்து விடுங்கள். உங்களுக்கு மகனே பிறக்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அம்மா, களங்கத்தின் கரைபடாத சாரங்கன், சந்திர வம்சத்தின் மானம் காத்த சாரங்கன், சாகாத சரித்திரத்தில் அழியாத அமரனாக இருக்க ஆசி கூறுங்கள். வருகிறேன் அம்மா, வருகிறேன். என் இன்ப வாழ்க்கையை நிர்மூலமாக்கியது நீதான். அம்மா, நானா உங்கள் வாழ்? ஆம், நீங்களை சிதைத்தவள், என் இன்ப கோயிலை இடித்து தகர்த்தவள், நான் கண்ட இன்ப கனவுகளை நாசமாக்கியவள், அவருக்கும் எனக்கும் இடையே எரிமலையாக வந்தவள் நீதான். நீதான். நானா எரிமலை? சிந்தித்து பாருங்கள். இல்லை, இல்லை, நான் தான் எரிமலை, நான் தான் எரிமலை. என் உள்ளம் எரிமலையின் ஜுவாலை வீசுகிறது. எரித்து விடும், என் முன் நிற்காதே. போ, போய்விடு. இருக்கட்டும், அதற்கு நான் அஞ்சவில்லை. அம்மா, என்னை எவ்வகையில் வேண்டுமானாலும் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். அந்த உத்தமனை காப்பாற்றுங்கள். உத்தமன்? யார் உத்தமன்? எப்படி உத்தமன்? உள்ளத்திலே கடமை உணர்ச்சி இல்லாதவனா உத்தமன்? உலக அபவாதத்துக்கு ஒரு அவலையை ஆளாக்கியவனா உத்தமன்? பெற்ற தந்தை செய்த பெரும் அக்கிரமத்தை எதிர்த்து போராட துணியாதவனா உத்தமன்? தன்னை நம்பி வந்த கன்னியை தவிக்க விட்டு தான் தோணியாய் திரும்பவனா உத்தமன்? உத்தமனா? உத்தமன் அவர் முக்காலும் உத்தமன் உத்தமனேதான். உனக்கு உத்தமனா இருக்கலாம். அந்த உத்தமன் உயிரை காப்பாற்றி உன்னிடம் ஒப்படைத்து உல்லாசபுரியில் நீங்கள் சல்லாபமா இருப்பதை நான் காண வேண்டுமா? கள்ளக்காதல் புரியும் கவிமகள் உண்மை காதலின் உள்ள துடிப்பை எப்படி உணர முடியும்? உண்மை காதலை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது?
மாலை இட்டது மன்னருக்கு, மனதை பறி கொடுத்தது மகனுக்கு. மதிகட்டவளே, மன்னனை கண்டது யார், மாலை இட்டது யார்? கண்ணி நான் கண்டது அந்த உத்தமன் சித்திரம், வாளில் கண்டதும் அந்த உத்தமன் உருவமே, மாலை இட்டதும் அந்த உத்தமனுக்கே. கடிமணம் புரிந்த கன்னியை கைவிட்டு கள்ளக்காதலின் கண்மையிலே சிக்கி கைப்பாவையா திரிகிறான் அந்த உத்தமன். கள்ளக்காதல் என்று மறுபடியும் கூறாதீர்கள். களங்கமற்றது எங்கள் காதல். களங்கமற்ற காதல். கற்புக்கரசி சாவித்திரி போல் கணவன் உயிரை காப்பாற்ற வந்து விட்டாயோ? வா, சக்தி இருந்தால் நீயே காப்பாற்று. என்னை வஞ்சித்தவர்களை வஞ்சித்திருக்காமல் நான் விடமாட்டேன். வஞ்சம் தீர்த்து விடுங்கள். உள்ள கோயிலிலே உண்மை காதல் இருந்தால் வஞ்சம் நுழைய முடியாது. தியாகத்திற்கே கதவு திறக்கப்படும். காதலனை வஞ்சிக்க துணியும் பெண் காதலி அல்ல, காதலி என்பது கவனம் இருக்கட்டும். சிறையில் இருந்த இளவரசர் எங்கே? இளவரசர் எங்கய்யா சொல்லுங்க. இப்போதுதான் மகாதேவர் வந்து அழைத்து போகிறார். மகாதேவர்? சரி வா, அரசரையே கேட்கலாம். காதலனை பழிவாங்க எண்ணும் காதகி என்பது கவனம் இருக்கட்டும். பரிசுத்தமான பிரேமி பதிபக்தியோடு தியாகம் செய்யுமே தவிர பழிவாங்க எண்ணாது. ஏன் இன்னும் நிற்கிறாய்? புறப்படு, போ, நிரபராதியை காப்பாற்று. முடியாது. என்னை மோசம் செய்தவர்களை நான் ஏன் காப்பாற்ற வேண்டும்? இல்லை, உன்னை நீயே மோசம் செய்து கொண்டு. இல்லை இல்லை, தந்தை செய்த அக்கிரமத்துக்கு தலைவணங்கிய மகனை தந்தையே கொலை செய்கிறார். அவர் தந்தைக்கு தலைவணங்கவில்லை, தர்மத்துக்கு தலைவணங்கி என் பிரேமையை படுநாசமாக்கியதா தர்மம்? பிரேமைக்கு பொருள் தெரியாமல் பிதற்றுகிறாய். இரு உள்ளங்களையும் ஏக காலத்தில் ஒன்றுபடுத்தும் தெய்வீக உணர்ச்சிக்கு தான் பிரேமை என்று பெயர். அப்படியானால் நான் கொண்டது பிரேமை அல்ல, பொறுமையற்ற சுயநலம், பருவத்தின் பேராசை. அவரை காப்பாற்று. நம்பிக்கை துரோகம் செய்து என் வாழ்வையே நாசமாக்கி அவரை நான் காப்பாற்றுவதா? நீ நினைப்பது தவறு. அன்று நீ நடத்திய சோக நாடகத்தை வெளியே சொன்னான். உன் பெருமை நாசமாகுமே என்று எண்ணி தன்னையே நாசமாக்கிக் கொள்ள துணிந்து விட்டார் அந்த தியாகமூர்த்தி. அவர் நினைத்திருந்தால் பிழைத்திருக்கலாம். ஆனால் மௌனம் சாதித்து மரணத்தை மேற்கொண்டு விட்டார். எதற்காக? உன் கௌரவத்திற்காக. எனக்காக? என் கௌரவத்திற்காக? ஆமா, நீ செய்த குற்றத்திற்கு அவருக்கு, நீ செய்த பாவத்திற்கு அவர் பலிபீடத்திலே நிற்கிறார். ஓ, உன் கடமையை செய்ய போகிறாயா அல்லது அவரை கொன்ற பின் நீ பிழைத்திருந்து கணவனோடு வாழப் போகிறாயா? இல்லை இல்லை, என் பிரேமையை பலியிட்டு நான் எதற்காக வாழ வேண்டும்? பிரேமை என்று சொல்லி பழி தீர்க்க பார்க்கிறார். உண்மையான பிரேமை தியாகம் தான் செய்யுமே தவிர பழிவாங்க எண்ணாது. நான் என்னதான் செய்ய வேண்டும்? ஓ, உடனே சென்று இளவரசரை காப்பாற்று. இல்லையே உன்னை பார்த்து உலகம் கேலி செய்யும். நீதி வசைப்பாடு, சத்தியம் நகையாடும், பெண் குலம் பழி தூற்றும். அற்ப வாழ்வுக்காக அமர வாழ்வை இழந்து விடாதே. புறப்படு, ஓ புறப்படு. மாதவி, மாதவி, மாதவி. அரசே, அரசே. யார் அது? என்ன வேண்டும்? சிறையில் இருந்த இளவரசர் எங்கே என்று தெரிய வேண்டும். நீ யார் அதை கேட்க? நானா? மாட்சி தங்கிய மாமன்னரின் அருந்தவ செல்வருக்கு ஆருயிர் தோழன் என்பதை மறந்தாவிட்டீர்கள். சுமந்திரா, குற்றவாளியை கொலை களத்திற்கு நானே தான் அனுப்பினேன். மகாராஜா, நரேந்திர மன்னர் பரம்பரையின் வழித்தோன்றலா குற்றவாளி? ஆம், மறுபடியும் அந்த நீச்சனை என் மகன் என்று சொல்லாது. அரசே, மதிப்பிட முடியாத மாணிக்கத்தை மாறுபெயரிட்டு அடைக்கவா? களங்கமற்ற உள்ளத்தை நீச்சன் என்று கூற உங்கள் வாய் கூசவில்லையா? சுமந்திரா, அவன் செய்த அக்கிரமத்தை நானே நேரில் பார்த்தேன். நேரில் பார்த்தீர்களா? ஆம், மந்திரி மகாதேவரே போதுமான சாட்சி. மந்திரி மகாதேவர் என்ன நீதி தேவனா? நல்ல மகனை நம்பாத நீங்கள் நயவஞ்சகனை நம்பியது ஏன்? சித்ராங்கி தேவியின் அன்பை பெற மகாதேவரின் உதவி தேவை என்பதாலா? சுமந்திரா, பரவாயில்லை மகாராஜா, பரவாயில்லை. உங்கள் உரிமையை உபயோகித்துக் கொண்டீர்கள். அரசே, இளவரசர் குற்றவாளி அல்ல, உனக்குன்றே. அவர் நீச்சர் அல்ல, நிலையடிவற்ற நீதியின் பிரதிபிம்பம். அவர் செய்தது அக்கிரமம் அல்ல,
அவர் மீது அநியாய பழி சுமத்தியதுதான் அக்கிரமம். வீண் பேச்சுகள் பேசி காலத்தை வீணாக்க வேண்டாம். அவன் நிரபராதி என்று உன்னால் நிரூபிக்க முடியாது. ஏன் முடியாது? தங்கள் கண்களை மூடியிருக்கும் மோகத்திரை விலகிவிட்டால் சத்தியத்தின் இருப்பிடம் எதுவென்று புலப்படும். ஒரு சொல் மகாராஜா. ஒரு சொல், நீயே சொல். விதியுடன் விளையாடிய சித்ராங்கி தேவியின் சதியை எடுத்துச் சொல். நானா? ஐயோ, என்ன நடந்தது? சொல் சீக்கிரம். சொல்றேன், சொல்லிப்படுறாங்க. சித்ராங்கி தேவி வந்து நடந்த உண்மையை பயப்படாமல் சொல். பயப்படல, அஞ்சாமல் சொல். சொல்றேன் மகாராஜா. அந்த தோழி தாங்க, அதான் அந்த தோழிங்க சித்ராங்கி அம்மாவுடைய அந்தரங்க தோழிங்க. அவ தான் மாதவிங்க. அவ வீசின மோக வலையில தெரியாம விழுந்துட்ட மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா. மகாராஜா, அவ வாசனை பூசன ஒரு புறாவை கொடுத்து உங்க இளவரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பந்தயத்துல விடுன்னு சொன்னான். நான் அதுல இருக்கிற சூழ்ச்சி தெரியாம அதை வாங்கிட்டு போய் இளவரசர்கிட்ட கொடுத்தேன். அந்த புறா இளவரசர் புறாவையும் சேர்த்து சித்ராங்கி மாளிகைக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கிருந்து போய், அம்மா எங்க புறா தெரியாம இங்க வந்துட்டு கொஞ்சம் குடுங்கன்னு கேட்டேன். யோ, என்ன அது? அரைச்சி கொஞ்சம் பாரு. கொடுத்தனா? புறா வாங்க வந்தியா? புறா பார்க்க வந்தியா? என்ன பார்க்க வந்தியா? என்ன முடிச்சு பாக்குற? பண்ண முடியா? புறா வாங்க அந்த நம்மள புறா. இந்த மாதிரி உங்க இளவரசரையே போய் வர சொல்லு, அவரையே கொடுத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இப்படி அப்படி பேசினா பாய்ந்துகிட்டு நான் வந்தேன். அதுக்குள்ள இளவரசர் அங்க போனார். இப்படி எல்லாம் நடந்து போச்சுங்க மகாராஜா. ஒரு சொல், சித்ராங்கி தேவியின் அந்தரங்க எண்ணத்தை அரசருக்கு புரியும்படியாக எடுத்துச் சொல். அந்தரங்க எண்ணமா? ஆமாங்க மகாராஜா. அந்த தோழிங்க நம்ம 2 பேருக்கும் எப்ப கல்யாணம்னு கேட்டங்க மகாராஜா. அடச்சி, சித்தராங்கி அம்மாவுக்கு இளவரசர் கிடைக்கல, உனக்கு எப்படியா நான் கிடைப்பேன்? பாயா அத பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுமந்திரா, இதெல்லாம் உண்மைதானா? இது உண்மை அல்லவென்றால் இந்த உடைவாளுக்கு எங்களை பலியாக்கி விடுங்கள். அரசே, உண்மை இது மட்டுமல்ல, மந்திரி மகாதேவரின் வஞ்சமும் இதற்கு காரணம். அரசே, இனியாவது எங்களை நம்புங்கள். இளவரசரின் தண்டனையை மீட்டுக் கொள்ளுங்கள். சுமந்திரா, புறப்படு. உடனே சென்று இளவரசரை காப்பாற்று. அரசே, ஒரு சொல். வா போகலாம். உமது கடமையை நிறைவேற்றும். பாவம், பரிதாபப்படுகிறேன். சித்ராங்கி தேவியாரின் கலை அழகில் நீர் மயங்கி விட்டீர். அது உயிருக்கே உரை வைத்து விட்டது. யாரிடம் என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து பேசு. யோசித்துத்தான் பேசுகிறேன். சித்தன்னையை விரும்பிய செல்வ மகன் என்பதை நன்றாக நான் அறிவேன். தந்தை விரும்பிய பெண்ணை தனியன் திருடியதையும் இந்நானிலமே அறியும். மூடு வாய். ராஜ குடும்பத்தின் வாழ்வை கெடுத்த நீ பொய்யை உண்மை என்று பேசி உலகத்தை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணாதே. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். காலம் கடந்த எச்சரிக்கை. இப்போதாவது தெரிந்து கொள் என் வல்லமையை. தெரியும் உன் வல்லமை. பொய்யும் சூதும் பொறாமையும் நிறைந்த பாவத்தின் நிழலை. பேசாதே. என்ன மமதை? உன் உயிர் இப்போது என் கையில் சிக்கி தவிக்கிறது என்பதை மறந்து பேசுகிறாய். ஏன் சிரிக்கிறாய்? சிரிப்பின் பெருமை அறியாதவனே, நீயும் சிரிக்க கற்றுக்கொள். இல்லாவிட்டால் இந்த உலகம் உன்னை கண்டு சிரிக்கும். என் உயிர் ஒடுங்கியதில் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் நீ செய்த பாதகச் செயலை நினைத்து ஓயாமல் 1000 முறை சிரிக்கும். சிரி, நன்றாக சிரி. உன் உயிர் உறங்கும் வரை சிரி. சிரித்து கழிக்கும் நீ இன்னும் சற்று நேரத்தில் வெளுத்துக் கருகும் சமமாக போகிறான். கவலை இல்லை. பூத்தவை உதிர்ந்தால் புதியவை தோன்றும். போது உன் வேதாந்தம். உன் இறுதி விருப்பம் ஏதேனும் இருந்தால் என்னை கேள். உயிரை தவிர. இறுதி விருப்பமா? உன்னிடம். இருள் வேண்டும் என்று சூரியன் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை. துன்பம் வேண்டும் என்று இன்பம் இச்சை கொள்வதில்லை. எனக்கு வேண்டுவதெல்லாம் ஆண்டவனின் கருணை, அன்பு குறையாத அறிவு, உறுதி மாறாத உள்ளம், உண்மை வழுவாத நெஞ்சம். இவைகளை தவிர வேறு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? இன்னும் என்ன வேண்டும்? இன்னல் கடலில் அலைமோதும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? இன்னல் கடலில் அலைமோதும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உண்மை தன்னை எல்தல் தன்மை தன்னை உலகம்
இளவரசர், விதி தன் வினையை முடித்துக் கொண்டது, பழி தன் பசியை தணித்துக் கொண்டது. இந்த நிலைக்கு நான் தான் காரணம். பொன்னான உங்கள் உள்ளத்தை புண்ணாக்கிவிட்ட என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள். என்னால் தானே உங்களுக்கு இந்த கதி. மாபெரும் அரசகுமாரியான தாங்கள் ஒரு அபலையைப் போல் மடிவதா? இல்லை இளவரசி, நான் அபலையல்ல, அதிர்ஷ்டசாலி. அந்த காலத்தில் யார் என் அருகில் இருக்க வேண்டும், யார் எனக்காக கண்ணீர் சிந்த வேண்டுமோ அவருடைய அன்பான நிழலில் தான் நான் உயிர் விடுகிறேன். இளவரசி, கடைசியாக ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள் தாயே, என் உயிர் போயினும் சரி, எதுவாயிருந்தாலும் நிறைவேற்றுகிறேன். எனக்குரிய ஈமக்கடன்கள் நீங்கள் தான் செய்ய வேண்டும். சத்தியமாக செய்கிறேன் தாய். ஒரு தாய்க்கு தனையன் செய்ய வேண்டிய ஈமக்கடன் அத்தனையும் நானே செய்கிறேன். இளவரசி, சாரங்கா, நீயும் ஒழிந்து போ. இளவரசே, இளவரசி,